வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாளன்று மௌன விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் சொல்றா. அதற்கு பெயர் மௌன அங்காரக விரதம் என்றே பெயர். பேசாம இருக்கும் பொழுது நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளிலே நம்மையும் அறியாமல் ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசிவிட்டோமே ஆனால் அது கடுமையான விளைவினை தோற்றுவித்து விடும் சொல்றா. அதனாலதான் எப்படி சொல்லுவான்னா, செவ்வாயோ வெறும் வாயோன்னு சொல்லுவா. செவ்வாயோ வெறும் வாயோன்னா செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா வாயிலிருந்தால செவ்வாய் அப்படின்னே பேர் வச்சிருப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிற்குள் அடிக்கடி சண்டை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த நேயர் வீட்டிற்குள்ள அடிக்கடி சண்டை வர்றதுன்னு அர்த்தம். அவருடைய கேள்வியிலேருந்து நமக்கு தெரியுது இல்லையா, அவங்க வீட்டுல அடிக்கடி ஏதோ குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாக சண்டை வருகிறது என்று அர்த்தம். இப்படி அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது, மிகவும் தாங்க முடியல சார், ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா மௌனம் என்பதுதான் தீர்வு அல்லவா. அப்ப மௌனம் இருக்கணும்னு சொன்னா, நான் கேட்கிறேன் நீ வேணும்னே பதில் சொல்லாம இருக்கியான்னு சொல்லிட்டு அதுக்கும் சண்டை பிடிப்பா. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த மௌனத்தையே விரதம் என்ற பெயரிலே கடைபிடிக்க வேண்டும். மௌன விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாளன்று மௌன விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் சொல்றா. அதற்கு பெயர் மௌன அங்காரக விரதம் என்றே பெயர். மௌனங்காரக விரதம் என்று சொன்னால், அதாவது செவ்வாய்க்கிழமை நாளிலே மௌன விரதம் மேற்கொண்டால் அந்த மௌன அங்காரக விரதத்தினுடைய பலன் எப்படி தெரியுமா சொல்றது, ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனே கிடைத்து விடும்னு சொல்றார். அஸ்வமேத யாகம்னா எவ்வளவு பெரிய ஒரு இந்திர பதவியே கிடைக்கக்கூடிய பலன். இது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருந்தா கூட உனக்கு அதற்குரிய நன்மையை கொடுத்து விடும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்றது. அப்ப என்ன அர்த்தம், வாரத்துல ஒரு நாள், அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளிலே நாம் பேசாமல் இருந்து விட்டோமையானால், அதாவது பேசாம இருக்கணும்னா எப்பன்னு பார்த்தா அந்த பகல் பொழுதுல மட்டும்தான். செவ்வாய்க்கிழமை நாள் எடுத்துட்டோம்னா காலையில சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் ஆகின்ற வரை பேசாமலேயே காரியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி நான் விரதத்தினை மேற்கொள்கிறேன் என்பதை குடும்ப உறுப்பினர்களிடத்திலே முதல்லயே சொல்லிடணும். நான் இன்னைக்கு மௌனாங்காரக விரதத்தை நான் எடுத்துக்க போறேன், இது இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கா, எல்லோருக்குமே நல்லதுன்னு சொல்லியிருக்கா, வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா, இது ஏதோ இறைவனுக்காக ஒரு விரதம் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது இறைவனுக்காகவும் அந்த விரதத்தினை வைத்திருக்கிறார்கள், அது நமக்கும் நல்லது. ஏன்னு சொன்னா, நம்ம பேசாம இருக்கும் பொழுது நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளிலே நம்மையும் அறியாமல் ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசிவிட்டோமே ஆனால் அது கடுமையான விளைவினை தோற்றுவித்து விடும் சொல்றா. அதனாலதான் எப்படி சொல்லுவான்னா, செவ்வாயோ வெறும் வாயோன்னு சொல்லுவா. செவ்வாயோ வெறும் வாயோன்னா செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா வாயிலிருந்து செவ்வாய் அப்படின்னே பேர் வச்சிருப்பா. வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தை வந்து விட்டால் அது தேவையற்ற விளைவுகளை, ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தி விடும் சொல்லியிருப்பா. வாயை அடக்க வேண்டும். நாவை கட்டுப்படுத்தினாலே நமக்கு சண்டைகள்ங்கிறதே வராது தானே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது போக வேற ஏதாவது வழியெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா, தினந்தோறும் காலையிலே தியானத்தினை மேற்கொள்ள வேண்டும். காலையில எழுந்து டெய்லி சூரிய நமஸ்காரம்ங்கிறத பண்ணி பாருங்க. கொஞ்சம் சூரிய நமஸ்காரம்னா என்ன, சூரிய ஒளியிலே அமர்ந்து கொண்டு அமைதியான முறையிலே தியானம் செய்கிறீர்கள். அமைதியான முறையிலே தியானம் செய்யும் பொழுது சூரிய ஒளிக்கு நேராக கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நெற்றிக்குள்ளாக அந்த சூரிய ஒளி என்பது இறங்கும் பொழுது நம்முடைய மனதிற்குள்ளாகவும் அந்த ஆன்ம ஒளி என்பது அது பளீரென வெளிச்சமாக வருமா. நம்ம என்ன ஃபீல் பண்ணலாம், நம்ம உட்காந்து பார்ப்போமே, கண்ணை மூடிட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிகப்பா தெரியும் தெரியுமா. முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு சிகப்பா தெரியும் அந்த சூரிய ஒளியில் உட்காரும் போது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெட்டிஷுங்கிறது குறைஞ்சு மஞ்சள் நிறத்திலே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மஞ்சளையும் கடந்து ஒரு வெண்மை நிறமானது உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஒரு ஒளி என்பது தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி வந்தாலே என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்மிடத்திலே ஒரு தெளிவு என்பது பிறக்கிறது. ஒரு தெளிவு பிறக்கும் பொழுது, நாம் ஒரு தெளிவான மனநிலையில இருக்கும் பொழுது எதிரே இருப்பவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகித்தால் கூட
அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது நமக்கு கொடுத்துவிடும். வேண்டுமென்றே யாரும் சண்டை பிடிப்பதில்லை அல்லவா? ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு நம்ம மேல ஒரு கோபம், அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். வீட்டிற்குள்ளாகன்னு சொன்னோம்னா குடும்ப உறுப்பினர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றதால் தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அறிவுரையை நாம் கேட்கவில்லை என்று வரும்பொழுதுதான் அந்த சண்டை என்பது வரும். உதாரணத்திற்கு ஒரு தம்பதியர்னே எடுப்போமே, ஒரு கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மனைவியானவள் கணவனுடைய நன்மை கருதிதான் சொல்லிட்டு இருப்பார். ஆனா கணவன் அதை கேட்க மாட்டார். அவர் பதிலுக்கு பதில் பேசுவார். அந்த பெண்மணியினுடைய நிலையிலிருந்து அவர் யோசித்து பார்த்திருக்க மாட்டார். இதே மாதிரிதான் ஒரு அப்பா பிள்ளைன்னு வரும்பொழுது அப்பாவினுடைய நிலையிலிருந்து இந்த பிள்ளையும் யோசிச்சிருக்க மாட்டான், அந்த பிள்ளையினுடைய நிலையிலிருந்து அப்பாவும் யோசிச்சிருக்க மாட்டார். அதனால பரஸ்பரம் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி அடுத்தவர்களினுடைய நிலையிலிருந்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தினந்தோறும் காலையிலே தியானத்தினை மேற்கொள்ள வேண்டும். அந்த தியானம் செய்யும் பொழுதும் நிச்சயமாக மன அமைதி என்பது கிட்டும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நெற்றியிலே திருநீறு என்பதை அணிந்திருக்க வேண்டும். நெற்றியிலே திருநீரோ அல்லது திருமண்ணோ அவரவருக்குரிய சம்பிரதாயத்தின்படி அல்லது இந்த கோபி சந்தனமோ ஏதோ ஒன்று நெற்றியிலே இட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதே போல் பெண்களும், குறிப்பாக பெண்கள் நெற்றியிலே குங்குமத்தை இட்டுக் கொள்ள வேண்டும். நெற்றி இந்த புருவத்திற்கு, இந்த 2 புருவங்களுக்கு நடுவிலே கொஞ்சம் தூக்கி மேலே அந்த மத்தியிலே நிச்சயமாக இட்டுக்கொள்ள வேண்டும். இது இட்டுக்கொள்வதனால் என்ன சார் கிடைக்கும்னு சொன்னா, இந்த நாடி அப்படின்னு சொல்றா இல்லையா, அது சுஷும்னா நாடின்னு சொல்லுவா. அங்கேதான் நெற்றிக்கண் என்பதும் இருக்கும். நம்முடைய கோபம் என்பதும் அங்கிருந்து தான் துவங்குகிறது. அந்த கோபத்தை அடக்குகின்ற விதமாக அந்த இடத்திலே ஒரு திருநீரை பூசிக்கொள்கிறோம், அல்லது திருமண்ணை இட்டுக் கொள்கிறோம், அல்லது ஒரு கோபி சந்தனம் இட்டுக் கொள்கிறோம், பெண்கள் குங்குமத்தை வைத்துக் கொள்கிறார் என்று வரும்பொழுது அந்த கோபமானது தணிந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்களேன். பொதுவாகவே நம்ம ஒரு கடத்தருக்குள்ள போயிட்டு இருக்கோம்னு சொன்னா கூட, ஒரு அம்மா கடையில உட்கார்ந்துட்டு இருக்குது, அந்த அம்மா நெத்தி நிறைய குங்குமம் வச்சுட்டு இருக்குன்னு சொன்னா அந்த அம்மாட்ட போய் வாங்குவா எல்லாருமே. தன்னையும் அறியாமல் ஒரு ஈர்ப்பு என்பது வருகிறதல்ல அவர்கள் மேல. அதே நெத்தியில ஒண்ணுமே இல்லாம ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா, நெத்தியில ஒண்ணுமே இல்லைன்னு போது அவரை பார்க்கும்போது ஏதோ கோபமா உட்கார்ந்துட்டு இருக்கவே நமக்கு தோணும் இல்லையா? ஆக இந்த நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமய சின்னங்கள் கூட நம்முடைய மனதினை கட்டுப்படுத்துகிறது, கோபத்தினை கட்டுப்படுத்துகிறது. ஆக வீட்டிலே எப்பொழுதுமே, வீட்டுல இருந்தா கூட நான் வெளியில போனதான் நெத்தியில வச்சுட்டு போயிட்டு இருக்காம, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் கூட காலைல எழுந்தோடனே ஸ்நானம் பண்ணாம உடனே நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுடணும். அதே மாதிரிதான் ஆண்களும் குளிச்சுட்டு வந்த உடனே திருநீரை அணிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமண்ணை இட்டுக் கொள்ள வேண்டும். இது போன்ற இல்லங்களிலே நிச்சயமாக சண்டை சச்சரவு என்பது இருக்காது. அனாவசியமான சண்டைகள் என்பது கண்டிப்பாக அந்த இல்லத்திலே இருக்காது. பிராக்டிக்கலாவே செக் பண்ணி பார்க்கலாமே. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.